கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். அநேக பெரும் நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறைகளில் பணி செய்வதற்கு அந்நிறுவனம் பல தேர்வுகள் நடத்தி தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்தந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அப்படி செய்தால்தான் அந்த நிறுவனம் முன்னேறும் அல்லது வளரும் என்பது அவர்களின் எண்ணம். அதே போன்று அரசாங்கமும் அரசு வேலைக்கு தேர்வு வைத்து சிறப்பான மதிப்பெண் எடுக்கிறவர்களை தேர்வு செய்கிறார்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தில் பல இன மக்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். உலகத்தில் சிறிய இனம், பலனில்லாத அநேக வருஷங்கள் அடிமைகளாக இருந்தவர்கள், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நான் அறிந்து தெரிந்து கொண்டேன் என்கிறார். இன்று ஆண்டவர் நம்முடைய படிப்பையோ பதவியையோ பணத்தையோ ஜாதியையோ பார்க்கவில்லை. வேறு எந்த தகுதியும் அவர் பார்ப்பதில்லை. உங்கள் பலவீனத்தை பார்க்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொள்கிறார். பைத்தியமான உங்களை ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொள்கிறார். எனவே என் குடும்பம் சிறியது, எனக்கு படிப்பில்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அவர்களை மாதிரி செயல்பட முடியாது, எனக்கு தாளந்து திறமை இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்க அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. தகுதியே இல்லை என்பதால் தான் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி தள்ளி போகிறீர்களா? நீங்களே தகுதியானவர்கள். நான் அதற்கு தகுதியான ஆள் இல்லை என்று பொறுப்புகளை தட்டி கழிக்கிறீர்களா? நீங்கள் தான் தகுதியானவர்கள். நீங்கள் குறை உள்ளவர்கள். ஆனால் உங்கள் சொந்த இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவர். அதை நிறைவாக்குவார். நீங்கள் பலவீனமானவர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆண்டவர் பலமுள்ளவர். இந்த பணியை செய்யவே அல்லது இந்த பொறுப்புகளை செய்யவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் உற்சாகமாய் செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நீர் எங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.